முதலமைச்சர் ஜெயலலிதா தாம் போட்டியிடும் ஆர்கே நகரில் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். பொது தேர்தலில் இந்த தொகுதியில் உங்களது அன்பு சகோதரி ஆகிய நான் மீண்டும் போட்டியிடுகிறேன். உங்களை சந்தித்து எப்போதும் போல உங்களது பேராதரவை எனக்கு அளித்து என்னை மீண்டும் மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ளவே இன்று இங்கே உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். உங்களது பேராதரவுடன் 2011ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏழை எளிய மக்களுக்காக மக்கள் நலன் காக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வந்துள்ளது. பல வளர்ச்சி திட்டங்களையும் செயல்படுத்தி உள்ளோம். மீனவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், மாணாக்கர்கள், இளைஞர்கள், மகளிர், மாற்றுத்திறனாளிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், முதியோர்கள் என சமுதாயத்தின் ஒவ்வொரு பிரிவினருக்கும் தேவையானவற்றை எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்து கொடுத்துள்ளது. ஏழை எளியோரை பாதுகாக்கும் வகையில் அவர்களுக்கான சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. உங்கள் பேராதரவுடன் எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் அமைந்தவுடன் மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை நாங்கள் செயல்படுத்துவோம் என்ற உறுதிமொழியை உங்களுக்கு இந்த நேரத்தில் அளிக்கிறேன். மீன்பிடி தடைக்கால நிவாரண திட்டம் மற்றும் மீன்பிடி குறைந்த காலத்திற்கான நிவாரண திட்டம் ஆகியவற்றின் கீழ் வழங்கப்படும் உதவித்தொகைகள் 5000 ரூபாயாக உயர்த்தப்படும். மீனவர்களுக்கென தனி வீடுகள் கட்டும் திட்டம் செயல்படுத்தப்படும். மேல்நிலை பள்ளிகளில் படிக்கும் மாணாக்கர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கப்படுவதுடன் கட்டணமில்லாமல் இணையதள இணைப்பு வசதியும் வழங்கப்படும். கருவுற்ற தாய்மார்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவி 12000 ரூபாயிலிருந்து 18000 ரூபாயாக உயர்த்தப்படும். 100 யூனிட் மின்சாரத்திற்கு எந்த கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது. ஒவ்வொரு குடும்பமும் பொங்கல் திருநாளுக்கு 500 ரூபாய் மதிப்பிலான துணிகளை கோஆப்டெக்ஸ் நிறுவனத்திடமிருந்து பெறும் வகையில் வெகுமதி கூப்பன்கள், கிஃப்ட் கூப்பன்கள் வழங்கப்படும். அரசு கேபிள் டிவி இணைப்பு பெற்றுள்ளவர்களுக்கு செட் டாப் பாக்ஸ் விலையில்லாமல் வழங்கப்படும். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கைபேசி விலையின்றி வழங்கப்படும். திருமண நிதி உதவி திட்டத்தின் கீழ் தற்போது வழங்கப்படும் உதவித்தொகையுடன் 4 கிராம் தங்கம் என்பதற்கு பதிலாக 1 சவரன் அதாவது 8 கிராம் தங்கம் வழங்கப்படும். பெண்கள் மோபெட், ஸ்கூட்டர் போன்ற இருசக்கர வாகனங்கள் வாங்க 50% மானியம் வழங்கப்படும். வங்கிகளில் கல்வி கடன் பெற்று வேலை இல்லாமல் உள்ளவர்களின் கல்வி கடனை அரசே திரும்ப செலுத்தும். பெண்களுக்கு ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்பட்டு ஆட்டோக்கள் வாங்க மானியம் வழங்கப்படும். மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு பூரண மதுவிலக்கு என்ற நிலை எய்தப்படும். பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலன் பேணும் வகையில் வைட்டமின் ஏ, வைட்டமின் டி மற்றும் இரும்பு சத்துகள் செறிவூட்டப்பட்ட பால் ஆவின் மூலம் 1 லிட்டர் 25 ரூபாய் என்ற குறைந்த விலையில் விற்கப்படும். அம்மா பேங்கிங் கார்டு வழங்கப்படும். இதன் மூலம் வட்டி இல்லாமல் வாரம் 10 ரூபாய் சுலப தவணையில் திருப்பி செலுத்தும்படி 1000 ரூபாய் வரை கடன் வழங்கப்படும். அரசின் எல்லா சேவைகளுக்கும் இந்த அம்மா பேங்கிங் கார்டை பயன்படுத்த முடியும். வாக்காளர் பெருமக்களே, மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். என் மீது உங்களுக்கு நம்பிக்கை, உங்கள் மீது
எனக்கு அளவற்ற நம்பிக்கை. எனவே தர்மம் வெல்ல, அதர்மம் தோற்க, சத்தியம் வெல்ல, சந்தர்ப்பவாதம் தோற்க, நாடு வளம் பெற, நயவஞ்சக கூட்டம் அழிந்திட, நம்பிக்கை வெற்றி பெற, நாடகம் தோற்க, இடைத்தேர்தலில் என்னை எப்படி நீங்கள் வெற்றி பெற வைத்தீர்களோ அதைவிட மகத்தான வெற்றி பெறும் வகையில் நீங்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டும். இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொண்டு